குக்கு வித்து கோமாளி சீசன் 5ஓட கிராண்ட் லான்ச் இன்னைக்கு நடக்க போகுதுங்க. ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைய எபிசோடு பொறுத்தளவு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தாங்க இன்னைக்கு 1 மணி நேரமும் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஆங்கர்ஸ் நம்ம ரக்ஷனும் மணிமேகலையும் உள்ளார என்ட்ரி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டில் கப்பலில் வர்ற மாதிரி ஒரு என்ட்ரி ப்ரொமோவிலேயே பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பழைய கோமாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புது கோமாளிகளை 2 பேரை வெல்கம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம செஃப் தாமு சாரை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்திருக்கிற நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் நடுவரை வெல்கம் பண்ணாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம கண்டஸ்டன்ஸ் போட்டியாளர்களை வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வெல்கம் பண்ணாமல் ஒரு அந்த கோமாளியை வந்து யாருக்கு போகிறாங்க அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, பேரிங். ஸோ அதன் மூலியமாகவே ஒவ்வொருத்தவங்களா வெல்கம் பண்ணாங்க. அந்த வகையில் யாரோட பேரிங் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்லலாமே, இர்ஃபான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிஸ்தா. ஸோ ஆர்டர் பிரகாரம் ஃபஸ்ட்லேருந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம குறைசி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கை போய் உடைச்சாரு. ஏன்னா வரிசையில் 10 எக்கு மாதிரி வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குக் வருவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குறைசி போய் உடைச்சப்ப நம்ம சாலினி ஜோயா இவங்க வந்து கேரளாவோட பூர்வீக மாட்டுக்கு. ஸோ அவங்க ஒரு கேரளா மலையாளி பொண்ணு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்தாங்க. அதுக்கு அடுத்தது சப்னம் அவங்களுக்கு ஜோடியாக வந்து அக்ஷய கமல். ஸோ இவர் வந்து ஜி தமிழில் ஒரு சீரியலில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரு தாங்க 2ஆவதாக வந்தார். ஸோ அதுக்கப்புறம் வரிசையில் நம்ம சொல்ல தேவையில்லைங்களே. ஸோ நம்ம இதாக சொல்லுவோம். ஸோ நம்ம அனிஸ்தா செல்லம்மா சீரியலோட ஹீரோயின் தாங்க, செல்லம்மாவாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இதில் கோமாளியாக வந்திருக்காங்கங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபானு, நம்ம சுனிதாவுக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா, நாஞ்சில் விஜயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்லேருந்து நம்ம வசந்த் வசி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரத்துக்கு சுஜிதா, பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1ல் நடித்த சுஜிதா லாஸ்ட்டாக வந்தாங்க. நம்ம கெமி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜா வந்திருக்கிறாங்க. நம்ம புகழுக்கு விடிவி கணேஷ், ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா திவ்யா, நம்ம வினோத்துக்கு பிரியங்கா. ஸோ இந்த வார பேரிங் ஃபஸ்ட்டு பேரிங் இது தாங்க. ஸோ இன்றைய எபிசோடை பொறுத்தளவு இந்த பேரிங் நடந்து முடியறதுக்குள்ளே 1 மணி நேரம் முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ நாளைக்கு தாங்க மெயினே ஸ்டார்ட் ஆகுற. ஸோ கடந்த 4 சீசன்களாக அட்வான்டேஜ் டாஸ்க் 1, அட்வான்டேஜ் டாஸ்க் 2ன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் நாளைக்கு வைப்பாங்களா இல்லை டைரெக்டாக இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக சமையலுக்கு போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.